உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவையின் விசேட அனுமதி. பதுளையில் ஒரே இலக்கத்தில் 2 முச்சக்கர வண்டிகள். நீதி அமைச்சின் சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்ய தீர்மானம். நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் உப்பு இறக்குமதிக்கான விசேட அனுமதியொன்றை அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கான அயோடின் கலக்காத உப்பு மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அயோடின் கலந்த உப்பு என்பவற்றை இறக்குமதி செய்ய நிபந்தனைகளற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவையில் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை எந்த ஒரு வர்த்தகருக்கும் உப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை கலவுட பகுதியில் ஒரே இலக்க தகடுகள் கொண்ட 2 முச்சக்கர வண்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த 2 முச்சக்கர வண்டிகளின் அடித்தட்டு எண் மற்றும் என்ஜின் எண் ஒரே இலக்கத்தை கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனவே போலியானது எது என கண்டுபிடிப்பதற்காக முச்சக்கர வண்டிகளை அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்த பின்னர் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளில் 2 முச்சக்கர வண்டிகளிலும் கடந்த காலங்களில் பல நபர்களிடம் கைமாறிய பின்னரே தற்போதைய உரிமையாளர்கள் அவற்றை கொள்வனவு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. நீதியமைச்சுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செலவை குறைத்தல் நிதி பொறுப்புக்கூறல் செயற்பாட்டின் ஒரு அம்சமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் கூடிய பராமரிப்பு செலவு, கூடுதல் எரிபொருள் பாவனை கொண்ட வாகனங்களே அவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. தற்போதைக்கு BMW ரக வாகனங்கள் 2, ஒரு நிசான் எக்ஸ்ட்ரைல் வாகனம், லேண்ட் ரோவர் டிபெண்டர் வாகனங்கள் 2, டொயோட்டோ லேண்ட் குரோசர் வாகனங்கள் 3, மிட்சுபிசி மொண்டரோ வாகனங்கள் என்று மொத்தம் 10 வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்வதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெகு விரைவில் மேற்குறித்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது.